ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்ற அந்த ஃபைட் சட்டமன்றத்துக்குள்ளே தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் தளத்துலேயும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது எப்படி பார்க்குறீங்க? அந்த கரெக்டாக போயிட்டுருக்கா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த ஃபைட்டுன்றது, இல்லை கொஞ்சம் ஓவராக போதா? எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன பிரச்சனைனா, ரெண்டு பேருமே ஈக்குவலான ஃபூட்டில் நின்று சண்டை போடுறவங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ள நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் அது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை முதலமைச்சர், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை ஒரு கான்ஃபிடென்ஸ் மோஷன், முதல் முறை அதுக்கு பதில் அளிக்கிறதுன்னு எல்லான்றதுனால ஒரு ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக பேசுகிறதுங்கிறது அதுதான் அவருடைய இயல்பாக, இல்லை அந்த பேட்டர்னையும் இதுக்கப்புறம் அவர் செட் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது மரபுக்குள்ளே வந்துடும். முந்தின நாள் இவர் கட்டி பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனது, அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் உட்கார வச்சது, அதுக்கு அப்படியே டிராஸ்டிக்காக ஒரு விஷயங்கள் நம்ம அதை வரவேற்றாலும் கூட அதுக்கு டிராஸ்டிக்கான விஷயங்கள்னு வருது. இதுக்கப்புறம் பொசிஷனிங் அடுத்த கட்டமாக இதுதான் அப்படிங்கிறத திமுகவும் உறுதி பண்ண விரும்புகிறது. தாவேக்கா இது ஈஸி டார்கெட் தான், நம்ம எம்கே ஸ்டாலினையே வீழ்த்திட்டோம் இல்லையா, அதனால் இது ஒரு சிக்கல் இல்லைங்கிற இடத்துக்கு அவங்களும் அதை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த எலிவேஷனை திமுகவில் இருக்கக்கூடிய சிக்கல் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், அதாவது ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக அரசியல் செய்தவர்கள், இல்லை அவர் வளர்ந்து வந்த காலத்தில் தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் உதய்க்கான இந்த எலிவேஷனை ப்ராப்பராக அடுத்த 5 வருஷம் ஏற்றுக்கிறாங்களா, எந்த இடத்துல பொசிஷனிங்குள்ளே சிக்கல் இருக்குங்கிற ஒரு ப்ராப்ளம் டிஎம்கேக்குள்ளே அது ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும். இல்லை, துணை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துட போதுங்க? நீங்கள் பவருக்குள்ளே இருந்த வரைக்கும் அந்த சிக்கல் இல்லை. நான் சொல்கிறது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இது வரைக்கும் உதயநிதி டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுற இடத்துல அங்கே இருந்ததில்லை. ஒன்றும் இல்லை, இரட்டை தலைமை திமுக அதிமுகவில் இருந்த வரைக்கும் 21 எலெக்ஷனில் தோக்குற வரைக்கும் அங்கே ஒன்றும் பெரிய அதிருப்திலாம் இல்லைல்ல, தோல்வி வெளியில் போனவங்க. ஸோ அந்த தோல்விக்கு பிறகு தான் அவங்கள இணைச்சி வச்சுருந்தது அதிகாரம். அவங்கள இணைச்சி வச்சுருந்தது அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான லாப கணக்குகளில் இருந்து இணைச்சி வச்சுருந்தது. ஃபார் எனி ஆர்கனைசேஷன் இன் பவர் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே அதிகாரம் இல்லாத காலகட்டத்தில் ஏற்கனவே இப்போ என்னென்னா டெசிஷன் எடுத்த இடத்துல இருந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து அது உதயநிதி ஸ்டாலினுக்கு அது கைமாறக்கூடிய சூழல் வரும். உதயநிதி கிராஸ் ரூட்டுக்கு போய் தான் ஆக்சுவலாக தன்னுடைய வேலையை தொடங்க வேண்டியிருக்கிறது. விஜய்க்கான பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அல்லது விர்ச்சுவல் வேர்ல்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஎம்கே ஏறத்தாழ 0ல் கூட இல்லை, மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பல இடங்களில் பலரும் சொல்லக்கூடியது, உங்களுக்கு அந்த இன்ஸ்டாவினுடைய ஆல்கரிதம் ஃபீடே உங்களுக்கு ப்ரோ டிவிகேவாகவும் ஆன்டி டிஎம்கேவாகவும் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ வயது முதிர்ந்தவர்களுடைய ஹேண்டில்ஸ் வாங்கி பார்த்தாலும் ஃபீடு ஏறத்தாழ அப்படி டியூன் ஆகிருக்கு. இவங்க எப்படி போய் அந்த அல்கா செட் ஆச்சுன்னே தெரிலங்கிற மாதிரிலாம் 30s இருக்கக்கூடியவர்கள் அவங்க பேரண்ட்ஸுடைய அக்கௌண்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டு கூட அதை பார்த்து எனக்கு உள்ளபடியே ஷாக் ஆகிருச்சுன்னு சோஷியல் மீடியாவில் எழுதுறதுலாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அங்கே நீங்கள் 0ல் இல்லை, நெகட்டிவில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரான கேம்பெயின் அங்கே ரன் ஆகி நீங்கள் அங்கே நெகட்டிவ்லேருந்து 0க்கு மேலே கொண்டு போகணும். இந்த சண்டை என்பது வெறும் சட்டமன்றத்தில் மட்டும் நடக்கக்கூடிய சண்டை அல்ல. விஜய் வெர்சஸ் உதயநிதினு அவங்க ஃபிக்ஸ் பண்ண நினச்சாங்கன்னா, அப்புறம் சீமான் இருக்கிறாரு, அவருக்கு இளைஞர்கள் வாக்கு இருக்குது, இல்லை மற்ற ஃபோர்ஸ் இப்போ அந்த 4ங்கிறத அவர் எடுத்துகிட்டு உள்ளே வரணும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் என்ன எங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னு அண்ணாமலை பொசிஷன் பண்ணுற வேலையை தொடங்குறாங்க. லாஸ்ட் 3 நாள் அண்ணாமலை ஆக்டிவ் ஆகிறாரு, எக்ஸில் ஆக்டிவ் ஆகிறாரு. உதயநிதியுடைய சனாதனம் அந்த கமெண்ட்டுக்கு இமீடியட்டாக ரியாக்ஷன் வருது, அதுக்கு ரெஃப்யூட் பண்ணுறாரு. அவர் முஸ்தஃபாவுக்கு வருது, முஸ்தஃபாவின் அவரும் நாங்கள் யார் சனாதனம்ன்றது. ஆதவர்ஜுனாவுடைய ப்ரெஸ் பைட்டுக்கு அடுத்து ரியாக்ஷன்ஸ் வருது. தாவேக்காவும் திமுகவும் ஒன்று அறியாத வாயில் மண்ணுங்கிற லெவலுக்கு நகர்ந்துட்டு வர்றாரு. அவரும் இப்போ வழக்கமாக அவர் அது பின்னாடி இருந்ததெல்லாம் அவருக்கு அது கோர் இங்கிலீஷ் வேறு விதத்தில் அவருடைய எக்ஸ்பிரஷன் இருந்தாலும், ஆதவர்ஜுனாவுடைய அந்த 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டுட்டு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற வகையில் அதை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இல்லை. அதை ஒரு ஏறத்தாழ இப்போ நீங்கள் ரொம்ப சிரமம் பண்ணி தியரட்டிக்கலாக அதை மறுத்து இந்த எராவே முடிஞ்சு போச்சுன்னு நான் பார்க்குறேன். இப்படி ஒரு நீண்ட அட்ரஸ் இருந்துட்டு அது ஒன்லைனாக விஜய் அவர்கள் சிஎம் கொண்டு வந்தாரோ, லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொண்டு போய் நீங்கள் நான் 3 நாளாக அவர் பேசுனதில் புஷ்பா தானே ஹைலைட் ஆகுது. புஷ்பாவும் சோஃபா நாங்கள் ஆர்டர் கொடுத்ததுன்னு விளக்கம் கொடுக்குற லெவலுக்கு வருது, திரும்ப கொடுக்குறாரு. அப்படின்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி ஒரு நீண்ட ரைட்டப்னு ஒரு காலத்தில் இருக்கும், நம்ம பேப்பரில் எடிட்டோரியல்னு உட்காந்து அடுத்த நாள் உட்காந்து வாசிக்கிறது, அது அங்கிட்டிருந்து சுருங்குது, ஒரு பக்க கதையாக இல்லை ஷார்ட் வேர்ஷன் வருது, பிறகு மீம்ஸ் ஆகுது,
இப்போ இது அதுக்கு அடுத்தது நமக்கு ஷார்ட்ஸ் இதுக்கு விஷுவலாக அது வருது இல்லையா? இப்படியான ஒரு அடுத்த கட்ட எவல்யூஷனோன்னு நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டாலின் எழுதும்போது கூட கலோக்கியில தான் ஸ்டாலின் உதயநிதி 2 பேருமே அட்மின்ஸை மாற்றிருக்கிறாங்க, அல்லது அந்த அடுத்த வெர்ஷனுக்கு அவங்க அப்கிரேட் ஆகிருக்காங்கிற இடத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். அட்மின்ஸை தாண்டி அவங்களுடைய அதாவது கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை, எக்ஸ்பிரஷன் தான் மேபி பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய டீமோட தான் இருக்கும். இதுக்கு நேர்மாறாக இப்போ இதே பேட்டர்னில் சிஎம் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் 32 பக்க பத்திக்கு சட்டமன்றத்தில் இருந்ததுக்கு 4 hours கழித்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதை அவர் தவிர்த்திருந்துருக்கலாமோ, இல்லை அது இன்னும் ஏன்னா நீங்கள் லென்த்தாக போட்டாலே சுருக்கமாக எழுதி பழகுன்னு விர்ச்சுவல் வாரிஸ் கொந்தளிப்பாங்க. அவங்க அது மொத்தத்தையும் படிச்சுட்டு வந்து தான் கொண்டு வராங்களா என்கிற கேள்வி. ஸோ பல டைமென்ஷன்ஸில் இது அப்கிரேட் ஆகி அடுத்த லெவல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆகல, அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்னை நோக்கி இது நகர்ந்துருக்கோ. இந்த நெக்ஸ்ட் ஜென்ஸுக்குள்ளே அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேலிபரை தாண்டி பேக்ரவுண்ட் என்னவா இருக்குது, இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் பேக்ரவுண்டை தாண்டி விர்ச்சுவல் ஸ்பேஸ் பேக்ரவுண்டு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியதாக மாறி இருக்குது. அண்ணாமலை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்தார் அப்படின்னா டைரெக்டாக இந்த கவர்மெண்ட்டை சிக்கல் கொண்டு வரலனாலும் பிஜேபி தொல்லை பண்ணுறாங்க ஆரம்பிப்பாங்க. பாலிசி ரீதியிலாக அவங்களால செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ பெட்ரோல் டீசல் வருது, இது போக விஜய்க்கு கூடவே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சிக்கல்களாக திமுகவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 3 ரூபா பெட்ரோல் டீசலுக்கு ஏற்றிட்டாங்க, 3 ரூபா 11 பைசா, 3 ரூபா 10 பைசா. நாளைக்கு இவங்கெல்லாம் போராட்டம் அறிவிப்பாங்க. முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு கோஷம் எழுப்பணும்னு கூடுவாங்க, ஓப்பனாக இன்வைட் பண்ணுவாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போகுது, இல்லை வேறு எதுவும் இப்போ தங்கத்தை இது பண்ணாதீங்கலாம் அவர் சொன்னதை எதிர்த்து சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு கேட்பாங்க. கவர்னர் அதுக்கு அனுமதிக்கலைன்னா கவர்னர் அனுமதி இல்லாமலே நாங்கள் கூட்டுவோன்னு சபாநாயகரை வச்சு சொல்லுங்கம்பாங்க. ஏன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது இவருக்கு. ஆனால் ஏடிஎம்கே ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கும்பொழுது ஸோ இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியாது, நெருக்கடி கொடுக்க முடியாது. இதை செய்யணும்னு சொல்லும்போது அவர் செய்யலைன்னா அவங்க அடுத்து எப்படி இவால்வ் ஆவாங்கங்கிறது இருக்குது. அடுத்த கட்டம் அதாவது இப்போ என்னென்னா அவங்களா போகிறதுன்னு அவங்க பார்க்கறது. இது ஏறத்தாழ டிஎம்கே காங்கிரஸ் தான். அது சீக்கிரம் முடிஞ்சிட்டாலும் அவங்க முதல்ல இருந்து பார்த்தது அவங்களா அனுப்பி நம்ம வெளில போகணுன்னு, இவங்களும் அவங்களா போகட்டும்னு இந்த திமுகவும் வெயிட் பண்ண மாதிரி. இப்போ இந்த முதல்ல அவங்க வந்துட்டாங்க, அவங்க இது பண்ணி தான் நம்ம போய் பதவியேற்பு எடுத்துட்டோம். உடனடியாக பிரேக் பண்ணோம்னா நம்ம வந்து சந்தர்ப்பவாதிகள் எக்ஸ்பிளிசிட்டாக உடனே தெரிஞ்சிருமோன்னு ஒரு இமேஜ். ஏன்னா முழுக்க அந்த கல்ட் அந்த இமேஜுங்கிறது கான்ஷியஸாக பில்டு பண்ணப்பட்டது தானே. சினிமா காலத்துலேருந்தே விஜய்க்கு இது மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அது ஓப்பனாக எடுப்பில் உடையிறதுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். இன்னும் ஒரு வகையில் யோசித்தோம்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு எப்பயுமே வார் மோட்லேயே போகிறதுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாதுங்கிறதுல சில காம்ப்ரமைஸும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் கோர் வேலையில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாரா? ஏறத்தாழ உங்களுக்கு 30 hours கழிச்சு தான் நீட்டை ரத்து பண்ணதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு மறுப்பு வருது. அது பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி ஸ்டாலின் பிஎம்க்கு லெட்டர் எழுதியிருக்காப்புல நீங்கள். ஆனால் அவங்க அடுத்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, June 21 திரும்ப நீட் நடக்குதுன்னு. இப்போ இந்த மாதிரியான இஷ்யூ பேசிஸில் இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இதில் என்னென்னா நம்ம அது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம பழைய கிளீஷியவான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கிரவுண்டுக்கு போய் உழைங்கன்னு நம்ம திமுக அதிமுகட்ட சொன்னால் அவங்க கேட்பாங்க, கிரவுண்டுக்கு போய் உழைச்சினா விஜய் ஜெயிச்சாரா, எங்களை ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ பல பழைய ஸ்டீரியோடைப்ஸ் உடஞ்சி ஃபுல்லாக ரீசெட் ஆகி எல்லாமே ஒரு புதிய இதுக்கு அடாப்ட் ஆதான்னு ஒரு கேள்வி வருது. வழக்கமாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுக்கு வச்சதில் ரொம்ப ரேரஸ்ட், எல்லாரையும் நான் சொல்லலை, வைக்கும்போது பழைய நியூஸ் எடுத்து பரப்புகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இது சுற்றிக்கிட்டே இருக்கும், கோயிலுக்கு மட்டும் இபி பில் கூட, சர்ச்சுக்கும் மசூதிக்கும் கம்மின்னு. அது பழைய இது, அதுக்கும் வேறு விளக்கம் கொடுத்தாச்சு. அது அப்பப்போ சுற்றலுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு கோவிலை வந்து நானே இடித்தேன் அப்படின்னு டிஆர் பாலு சொன்னார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கத்தோடு கொண்டு போய் மம்முட்டி வச்சு குத்தினாருங்கிற அளவுக்கு ஒன்று பரவிக்கிட்டு இருக்கும். அதே போல் இப்படியான சில ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஆட்சியின் மீது விமர்சனம் வைப்பதுக்கு வர்றவங்க கிராஸ் செக் பண்ணாமல் எடுத்து சிலர் போடுவாங்க. மொத்தமாக சொல்ல கட்சியும் சார்புக்கு வைக்கல. ஆனால் இந்த முறை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஞ்சா ஒழிச்சது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அழித்தது, டாஸ்மாக் முன்னது, பழைய நியூஸ் எடுத்து ஆளுங்கட்சி தரப்பில் அவருக்கு கிரெடிட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுட்டே நீங்கள் கிரெடிட் வாங்கிக்கலாமே, அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? இது இல்லைன்னு கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லாத வரைக்கும் இதை கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாசிட்டிவாக போகுது. இப்போ இதெல்லாம் புது வகைக்கு கட்சிகள் அடாப்ட் ஆக வேண்டியிருக்கு. நீங்கள் எதிர்கட்சி அரசியலை ஊரில் கூட்டம் போட்டு இல்லை வள்ளுவர் கூட்டத்தில் பெர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை கவர் பண்ணுவாங்களா? ஏன்னா மீடியாவினுடைய பொசிஷனிங் இப்போ என்னவாக இருக்க போகுது? திமுக காலகட்டத்தில் அவங்க அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்ததை போல் தாவேகா செய்யுமா? செய்தால் எடப்பாடி பழனிசாமி அவரே விரும்பாத ஒரு நியூஸு டெய்லி டிபேட் ஆகும்.
அதிமுகவில் பிளவு, யார் கையில் இருப்பது அதிமுகன்னு. அவர் ஏதாவது போராட்டம் பண்ணி அறிக்கை விட்டுருப்பார். அது ஒரு நாள் எடப்பாடி விட்டு ஒரு அறிக்கை ஏதாவது எடுத்து போன 5 வருஷத்தில் டிபேட் நடத்திருப்போம். ஆனால் ஒரு சேனல் நடத்திருக்காது. அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு அறிக்கை கொடுத்தாலும் அறிக்கை தானே கொடுத்துருக்காருங்கிற லெவலோட நின்றுச்சு இல்லையா? இப்படியான பாயிண்ட்டை பை சான்ஸ் ஒரு ஸ்டாண்டை நோக்கி மீடியாஸ் நகர்றாங்க, இல்லை கண்ட்ரோல் ஏதோ ஒரு வகையில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு அங்கே தனக்கான இடத்தை பிடிப்பதற்கே இந்த எதிர்க்கட்சிகள் போராட வேண்டியிருக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அண்ணாமலைக்கு என்னென்னா சென்ட்ரலில் இருக்கிறதுனால அவங்க தே கேன் ஹாவ் சம் அதாவது அவங்க பேசுபொருளாக அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு மெஷினரி பிஜேபிக்கு இருக்குது. தமிழ்நாடு பிஜேபிக்கு இல்லைனாலும் ஆல் இண்டியா பிஜேபிக்கு அது இருக்குது. அவங்களால அதை பறிச்சு பண்ணி புஷ் பண்ண முடியும்னா நேஷனல் மீடியாலாம் கண்டினியூஸாக நியூஸ் எடுத்துட்டாங்கன்னா தமிழ் மீடியா அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அவங்க கூப்பிட்டு அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அண்ணாமலைக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கொண்டு வந்ததுங்கிறதெல்லாம். இப்போ இந்த கட்டமைப்போட வரும்போது டிஎம்கே மத்தியிலையும் இல்லை, மத்தியில் யாரோடையும் கூட்டணியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லைன்னும் போது அண்ணாமலையை ஒரு வேகமாக பிஜேபி புஷ் பண்ணுதுன்னா டிஎம்கே தன்னுடைய இடத்திற்காக விர்ச்சுவலி ஆன் கிரவுண்ட் 2 இடத்துலையும் அவங்களுக்கு இப்போ எதிர்க்கட்சியாக இருந்தாலும் டிபேட்ஸை அவங்க எடுக்கிற முயற்சியை வச்சு அந்த நரேட்டிவாக உள்ள இதை தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு ப்ரெஷரை மீடியாவுக்கு க்ரியேட் பண்ணுறது அடுத்த சிக்கலாக மாறும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சி விட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் பாலிட்டிக்ஸே ஒரு நியூ ஜென் பாலிட்டிக்ஸாக இது ஒரு தொடக்கமாக வந்திருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நாட்டில் சீமானவர்கள் அப்படி சொல்லலை, ஆனால் விஜய் பிரஸ் மீட் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு அவர் சொன்னார்னு கிளப்பி விட்டு தகவல்னு போட்டு தகவல் பாலிட்டிக்ஸே நமக்கு பதட்டமாக இருக்குது. நம்ம எதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அது ஃபேக்குன்னு ஆச்சுன்னா நீங்கள் அப்படியேவும் டெலீட் பண்ண முடியாது, நம்ம பொறுப்பெடுக்கணும். ஏங்க இவ்வளோ பெரிய மெயின் ஸ்ட்ரீம்லேயே போடுறாங்கன்னா அவங்க அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுங்கிறாங்க. அதாவது பிரேக்கிங் யார் முதல்ல கொடுக்குறதுங்கிறதுக்காக ஃபேக்ட் செக் பண்ணாமல் எதோனா சிலர்லாம் சத்தம் இல்லாமல் ஃபேக்காக இருந்தால் டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் முழுக்க அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துருது. இப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான காலகட்டம் தான். அவர் ரீபவுண்ட்ஸ் ஆகி ஆப்வியஸாக வரப்போகிறாரு. அதை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல, என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே ஒரு கோபம் இருக்கலாம், அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தலாம். அவர் ஆப்வியஸாக அரசியலை விட்டுட்டு போக போகிறது இல்லைல்ல. ஸோ அவர் அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் வைக்கிறாரா, இல்லை அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்னில் மாற போகிறாரா? இவ்வளவுக்கு பிறகும் வாங்கிய ஓட்டுக்கு அது எவ்வளவோ 10 அத்தனை மரங்கள் நடுறோன்னுட்டு அவங்க பாட்டு வேட்பாளர்கள் போய் அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்கல்ல. நீங்கள் அவங்களது வந்து ஒரு ஐடியலாக இருக்குது, அது சாத்தியமாக இல்லை, இந்த விவாதம் வேறு. பட் டு சர்வ் த பீப்புளுங்கிற அவங்களுடைய நோக்கம், அந்த கன்சர்னை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆப்வியஸாக அவர் தன்னுடைய இடத்துக்கான பொசிஷன் நோக்கி வர போகிறாரு. சுவாரஸ்யமான நாட்கள் அந்த நியூஜென்கிறதுல எடப்பாடியும் ஸ்டாலினும் எந்தெந்த வகையில் தன்னுடைய கட்சிகளுக்கான ஹோல்டை வைக்க போகிறாங்க. இபிஎஸ் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது இல்லை தான் கட்சியை அதிகாரத்தை கையில் எடுப்பதுங்கிறத தாண்டி அடுத்த தலைமுறையை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா என்கிற கொஷினும் ரைஸ் ஆகுது. இல்லைன்னா இவங்களோட நீங்கள் கம்பீட் பண்ணுறதுங்கிறது சிக்கலுக்குரியதாக மாறும். நீங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் தான் முறையாக ஐடிவிங்க கொண்டு வந்தோம், அது அந்த விஷன் வந்து மேடம் ஜெயலலிதாக தான் இருந்தது அப்படின்னா அது ஃபேக்டாக இருக்கலாம். இன்றைய தேதிக்கு நீங்கள் ஐடிவிங்க சண்டைக்குள்ளே எங்கே இருக்கீங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ ரியாலிட்டியை நோக்கி வரணும். அந்த பழம் பெருமையே பேசிக்கிட்டு இருக்கிறது கதைக்கு உதவாது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் களம் அப்படிங்கிறது இன்னும் கூர்மைப்படும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதில் சொல்லியிருந்தாரு நம்ம எல்லாத்தையுமே புதுசாக அப்கிரேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணி நம்ம களமாடுவோம் அப்படின்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். முதல்ல டிஎம்கே என்ன பண்ணாங்க கடந்த 5 வருஷம் அப்படின்னா ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிரவுண்டில் கடந்த 5 வருஷம் இருந்துச்சு. ஸோ அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது காலம்? ஆன்டி பிஜேபி அப்படின்றது இங்கே ஒர்க் ஆகுமா, அல்லது ஆன்டி டிவிகே அல்லது ஆன்டி டிஎம்கே அப்படின்றது மக்கள்கிட்ட எடுபட போதா? இது எடுபடும் நினைக்கிறீங்க? என்னென்னா இப்போ ஆன்டி டிஎம்கே பண்ணுறாங்க. இப்போ ஏன் ஏடிஎம்கே சிக்கலாகுதுன்னா ஏடிஎம்கேக்கு ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் பண்ணி பழகம். அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியை நீங்கள் போய் விமர்சிச்சிங்கன்னா ரிலவன்ஸே இழப்பீங்க. ஏடிஎம்கேக்கு இப்போ இருக்கிற நெருக்கடியே அவங்க இங்கே வளரணும் அப்படின்னா இல்லை ரிவைவ் ஆகணும்னா 2 ஆளுங்கட்சியும் சேர்த்து அடிக்கணும். அதற்கு 2 ஆளுங்கட்சி மத்தியில் மாநிலத்தில் பிஜேபியும் அடிக்கணும். பிஜேபியும் டிவிகேவையும் அடித்தாதான் நீங்கள் அக்ரெசிவாக வளர முடியும். அக்ரெஷனில் இஷ்யூ பேசிஸில் கூட நீங்கள் பிஜேபி டச் பண்ணாமனாலும் இப்போ ஆக்சுவலாக அடுத்த 6 மாதம் டிவிக்கே பெருசாக தவறுகள் எதுவும் செய்ய போகிறதில்ல. இந்த ஜோதிடர்லாம் அவரே ஆழம் பார்த்துருக்காருன்னு கூட நம்ம அதில் ஒரு பர்செப்ஷன் இருக்குது. இப்படி ஒருத்தரை போடலாம், அந்தளவுக்கு எனக்கு மைண்ட் இருக்குன்னு அது பிஜேபிக்கு கொடுத்த சிக்னலா, ஒருத்தரை போட்டால் கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஃப்ளெக்சிபிலிட்டியை செக் பண்ண கொடுத்த சிக்னலா, நான் ஒன்றும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த திமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்க மாதிரி என்ன சொல்கிறது
ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமலாம் இருக்க மாட்டேன், ரோபஸ்டா அப்படிங்கிற சிக்னலாக இதெல்லாமும் கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி டிஎம்கேனுடைய தாவேக்கா 6 மாதம் தப்பு செய்யாத போது இந்த 6 மாதம் நீங்கள் எப்படி கட்சியை நகர்த்த போகிறீங்கிறது தான் மேஜரான சிக்கலாக இருக்குது. அதனால தான் டிஎம்கே நாங்கள் எங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னு அதில் கான்ஷியஸாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நகர்ந்துட்டாங்க. ஏடிஎம்கே நீங்கள் இப்போ டே 1லேருந்து இவங்கள பேச முடியாது. ஏன்னா அவங்க பிரச்சனை இனிமேல் சிவி சண்முகத்துக்கு எடப்பாடி ஆதரவாளர் பதில், கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணிக்கு பதில், இப்படியே தான் நீங்கள் போக போகிறீங்க. அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் அல்ல வாக்காளர்கள் பிரச்சனையிலேருந்து உங்களுடைய ரிலவன்ஸை இழந்து இன்னும் பின்னாடி போக போகிறீங்க. ஏடிஎம்கேக்கான சிக்கலாக அதுதான் இருக்குது. இஷ்யூ பேசிஸில் நீங்கள் பிஜேபியை கண்டித்து இல்லை இது வந்து மறுபரிசீலனை பண்ணணும் நீங்கள் வலியுறுத்துகிறோம்னாச்சும் ஒரு அறிக்கையை விட வேண்டிய தேவை இருக்குது. ஸ்டாண்டே இல்லாமல் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறோம்ல, கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக தமிழ்நாடு முழுக்க திரும்பி பார்க்குற அளவுக்கு அதிமுக நடத்தின ஒரு 5 போராட்டத்தை லிஸ்ட்டு பண்ணுங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளராலேயே சொல்ல முடியாது. ஒரு அடையாளத்துக்கு கடைசியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்டிஏ கூட்டணியாக அவங்க பண்ணாங்க. அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவம் நடக்கும் பொழுது மகளிர் அணி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் போய் அது எந்த இடம்னே தெரியல. ஏன்னா அவங்க அந்த கோஷம் போட்டது மட்டும் வேறு மாதிரி அதை சாங்கெல்லாம் போட்டு வைவு பண்ணி மீம் டெம்ப்ளேட் ஆனதுங்கிறத தாண்டி வேறு எதுவும் நமக்கு தெரியல. அந்த இடத்துல விஜய் பெருசாக பேசலைனாலும் அவர் பேசுனது உங்களோட நிறைய பேசுன மாதிரி இருக்குன்னு மக்கள் ஃபீல் ஆகியிருக்காங்கல்ல. அந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் கிரவுண்டை லூஸ் பண்ண இடமா இருக்குது. திமுக இப்போ என்னென்னா இந்த அதில் இன்னொரு இதுவும் இருக்குது. நம்மளை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்ட்ரா கூட்டணி கட்சிகள் கூட இருந்தால் இவங்களையும் சேர்த்து அது கூடுதல் லக்கேஜாக இல்லை பேகேஜாக இருப்பாங்கன்னா அங்கிட்டு போய் ஆதரிங்கன்னு இருந்தவங்களாம் அனுப்பி விட்டாங்களோன்னு ஒரு இது இருக்குது. பிரேமலதா மட்டும்தான் நான் அங்கேயும் போல இங்கிட்டும் இருக்கல நம்ம இருப்போம்னேன்னு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஜென்டினாவா துரந்தரன்னு நினச்சா இன்றைக்கி ஏஜென்டினாவா அவங்க செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கொஷனுக்கு நம்ம வந்தோம்னா ரீஸ்ட்ரக்சரிங்கிறது ஒன்று, ஆன்டி டிவிக்கேவை ஏன்னா இவங்களே 6 மாதம் சொன்ன பிறகு அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ட்விட்டரில் நடக்கிற வாத பிரதிவாதத்தெல்லாம் பார்த்தா அது இல்லை டே 1லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கிறதான் தெரியும். பட் இதை வந்து ரொம்ப ஃபியர்ஸாக கொண்டு போகாமல் நரேட்டிவாக மட்டுமே ஒரு 6 மாதம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஒனில் போவாங்கன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் மோடிஜி ஏதாவது பெருசாக பண்ணார்னா அந்த இடத்துல திரும்ப டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு உள்ள ஆன் கிரவுண்ட் வருவாங்க. விஜய் அவர்கள் ஆன்டி பிஜேபி இது வரைக்கும் அக்ரெசிவாக பேசினதில்லை. ஆன்டி பிஜேபி பேசினாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் இங்கே இடம் இல்லை. எப்படி அதிமுக ஒரு விஷயமே இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ணாரோ அவங்க மற்றும் பலர் தான், அவங்களெலாம் நான் என் பேர் சொல்லணும். இந்த மாதிரி பிஜேபியை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து பண்ண முடியுமான்றது. பண்ணிங்கன்னா பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் என்ன நடந்ததோ, ஜெகன்மோகனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது ஏதோ ஒரு வகையில் பிஜேபியை ஃபெசிலிட்டேட் பண்ணுறீங்கிற அந்த விஷயம் ரீச் ஆகும். இதுக்கு நடுவில் பாஜக ஒருவேளை இங்கே அக்செப்டன்ஸை வளர்த்துக்க ஆரம்பித்தாதான் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அவுடேட்டடாக போகும். ஆன்டி பிஜேபி இன்றைக்கி ரிலவன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சிலிண்டர் இஷ்யூ, பெட்ரோல் இஷ்யூ இதெல்லாம் வரும்போது பிஜேபிக்கான மீதான எதிர்ப்பு ஆப்வியஸாக இங்கே ஏறப்போகுது. அதை கல்டிவேட் பண்ணுற இடத்துக்கு யார் போக போகிறா? அப்போ டிவிகேக்கு இருக்கிற நெருக்கடி டிஎம்கேவோட ஸ்ட்ராங்காக ஆன்டி பிஜேபியும் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கான ப்ரோ ஓட்டர்ஸை பண்ணணும். இப்போ நேற்றைக்கு தமிழ் புதல்வனோ அல்லது இந்த புதுமை பெண்ணோ இன்றைக்கி கலைஞர் மகளிர் உதவித்தொகை கொடுத்ததோ இது பகச்சிக்க கூடாதுங்கிறது ஒன்று. இந்த கண்டினியூட்டியில் கை வைக்கிற அளவுக்கு இப்போ அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் அவர் எடுக்க விரும்பலை. ஜெயலலிதா மட்டும் 2011 வந்து சில கசப்பு மருந்தை கொடுக்குறேன்னு உங்களுக்கு பஸ் கட்டணத்துலேருந்து எல்லாத்தையும் உயர்த்தினாங்கன்னா அன்றைக்கி அது தேவையாகவும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தேவை இவர் எடுக்கிறதா இருந்தாலும் உடனே எடுக்கிறதுக்கு இப்போ அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் ஒரு வில் அப்படிங்கிறது ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு ஸ்பேஸை கொடுத்தாலும் ஏதோ ஒரு பாயிண்டில் அவர் அந்த நிதிச்சுமைக்கான விஷயங்களை மக்கள் மேலே ஏற்றி தான் ஆகணும். இப்படியான ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது உங்கள் ப்ரோ ஓட்டை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறீங்க அது அவருக்கான சவாலாக இருக்கும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகள்ங்கிறது திமுகவை பொறுத்தவரை அவங்க ஆன்டி டிவிக்கு ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. ஆனால் 2029க்கு முன்பாக காட்சிகள் எல்லா அலையன்ஸும் ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக ரீசெட் ஆனாலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் அடிப்படையில் அரசியல்வாதிகள்ங்கிறத அதை வந்து சைடில் ஒரு இதாக வச்சு முன்ஜாமீன் வாங்கிட்டே பேசிக்கலாம்.
ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் எப்படி போகுங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது இல்லையா. அரசியல் சூழலை பொறுத்து அவங்க மாற்று முடிவு எடுக்கலாம். நம்ம யோசிச்சோமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு டிஎம்கேவும் சேர்ந்து அப்படின்னு வந்துடும் நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா என்ன? பட் அப்படி ஒரு ப்ரப்போசல் வந்ததுங்கிற இடத்துல இருந்து அதுவும் நடக்கலாம். நடந்தால் என்ன தவறுங்கிற உரையாடலை அவங்க சிந்திச்சிருக்காங்கங்கிற வரைக்கும் பார்க்கும்போது நாளைக்கு எதுவும் நடக்கலாம். பொது எதிரியை வீழ்த்தங்கிற பேண்ட் வேகனில் யார் வேணாலும் சேரலாம். இப்போ இவ்வளோ பேசுகிறோமே, எலெக்ஷனுக்கு முன்பாகவே அவங்க எங்ககிட்ட பேசினாங்கன்னு வேலுமணி சொல்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு லீமா ரோஸ் சொல்கிறாங்க. அப்போ அந்த மற்றும் பலர் கூட்டணி அவங்க ஊழல்வாதிகள்னு நீங்கள் பேசுனது பொய்யா? அவங்க டிவிக்கே அவங்க இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தானே பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இடம். அடுத்த 5 ஆண்டுகள் அஃப்கோர்ஸ் ஒரு 6 மாதம் எல்லா டைமென்ஷனில் அடிக்கலைனாலும் அதுக்கு பிறகு ஆன்டி டிவிக்கு அக்ரெசிவாக பண்ணாதான் உதயநிதிக்கான எலிவேஷனை செய்ய முடியும்னு டிஎம்கே அதில் கேல்குலேட்டடாக இருக்கும். ஒன்று டிவிகேவை பொறுத்தவரை இதுக்கப்புறம் திமுக சதின்னு சொல்ல முடியாது. ஆன்டி பிஜேபியே தேவைப்படுற இடத்துல நீங்கள் எல்லாத்துலேயும் எதிர்த்தீங்கனாலும் கவர்னன்ஸ் நடத்த முடியாது. உங்களுக்கு சிவில் சர்வீஸ்லேருந்து எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு ஷேர்டு தான், அவங்க கேடரில் தான் இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடியவராகவும் விஜய் தெரியல. ஒரு ஜெயலலிதாவை போலவோ அல்லது ஸ்டாலினை போலவோ ஆன் கவர்னன்ஸ் மத்திய அரசோட முரண் வர நேரத்தில் அப்படி ஒரு ஹாட் ஸ்போக்கன் பாலிட்டிக்ஸ்னால் இப்போ வரைக்கும் தெரியல அவருடைய இயல்பு அப்படி இருக்குமான்னு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏடிஎம்கே 2 பேரையும் அடிக்கிறது வேறு வழியே இல்லாமல் அவங்கள இறுக்கி பிடிக்கவாது அவங்க செய்யணும். இல்லைனா எதிரியே இல்லாமல் சண்டை கடைசியில் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கூட பண்ணால் அதிமுகவினுடைய தேய்மானம் தவிர்க்க இயலாதது. சீமான் அவருடைய டைம் எடுத்து ரிவைவ் பண்ணிட்டு வருவார். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒரே குட்டையில் ஒரு மட்டும் இவ்வளோ நாள் 2 பேரை சொன்னார், இப்போ 3 பேரை சொல்ல போகிறாரா, இல்லை வேறு எதுவும் விஷன் அவருக்கு மாறுகிறதா, ஸ்ட்ராட்டஜிஸை ரீடிவைஸ் பண்ணுறாரா, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.